அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 18/12/2024 மதியம் 2 மணி நிலவர வானிலை அமைப்பு. இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். 16-17 தேதிகளில் மழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த நிகழ்வு தாமதத்தின் காரணமாக மழை பொழிவானது தொடங்குவதில் தாமதம் என்று காலையில் அறிக்கையில் நம்ம ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அது எதன் காரணமாக என்று அதற்கான சரியான விளக்கத்தையும் நம்ம என்னன்றதை கொடுத்திருந்தோம். இதுபோல் அது பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த நிகழ்வானது காலை அறிக்கையின் போது சென்னைக்கு தென்கிழக்கு புறமாகவும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கு புறமாகவும் அவ்வப்போது நாகைக்கு வடகிழக்கு புறமாகவும் நீடித்திருந்தது. இப்போது இந்த சுழற்சி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்னென்னா இது இந்த குளிரலையின் தாக்கத்தின் காரணமாகவும் மற்றும் வடக்கே நிலவக்கூடிய இருபுறமும், அதாவது அரபிக்கடலிலும் மற்றும் வங்கதேசத்தின் அதாவது மியான்மர் பகுதிகள் நிலவும் அந்த ஹை ப்ரெஷர்ஸின் காரணமாக இது ரெண்டு பக்கமும் போக முடியாமல் அழுத்தத்தின் காரணமாக அது நசுக்கப்பட்டு அது கரையேற முற்படும் பொழுது அதை ஏற விடாமல் அப்படின்ற மாதிரி சில காரணிகளால் இருந்தது. நமக்கு ஏற்கனவே நம்ம விளக்கத்தை கொடுத்துருக்கோம். இதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த மழை பொழிவானது எதன் காரணமாக கடலிலேயே பொழிந்தது என்றதற்கான காரணத்தையும் நம்ம கொடுத்துருக்கிறது. இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது அப்படின்றது நம்ம ஏற்கனவே தெரிவித்தது தான். அதாவது ஜிக்ஸாக் பாயிண்ட்ல, அதாவது வடமேற்கு மேற்கு வடமேற்காகவும் மற்றும் வடகிழக்கு அதாவது கிழக்கு வடகிழக்காகவும் அது திரும்பவும் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசையில் அப்படின்ற மாதிரி நகரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னதுபடியே தான் அப்படின்ற மாதிரி ஒரு வட்டத்தையே போட்டுட்டு இருக்கோங்க. கிட்டத்தட்ட 19-20 தேதி வரைக்குமே நமது தமிழக கரை அருகே அப்படின்ற மாதிரி நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பல கணினி சார்ந்த அமைப்புகள் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். காலையிலே இது வடக்கு நோக்கி அப்படின்ற மாதிரி சென்று கொண்டிருக்கிறது. அது அவர்களுடைய கருத்தாக இருந்தாலும் இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து அப்படின்றத நம்ம ஏற்கனவே முன்வைத்திருக்கிறோம். இது தமிழக கரை நோக்கி தான் வரும். புதுச்சேரிக்கும் மற்றும் சென்னைக்கும் அந்த இடைப்பட்ட பகுதி அப்படின்ற மாதிரி நம்மளோட மையத்தை புதுச்சேரியை மையமாக வைத்து ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. அது கிட்டத்தட்ட அந்த வட தமிழகத்தை ஒட்டி அமையும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கு. இது எப்படிப்பட்ட ஒரு நகர்வு அப்படின்றது கண்டிப்பாக இந்த குளிரலையின் தாக்கம் மற்றும் அந்த ஹை ப்ரெஷர்ஸை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தீவிரத்தன்மை அடையும் பட்சத்தில் கண்டிப்பாக அது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி முன்னேறும் பட்சத்தில் கண்டிப்பாக தமிழக கரை அருகேவும் வரும். ஏன்னா ஹை ப்ரெஷர்ஸ் அந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வடக்கே இருப்பதால் உயர் அழுத்தங்கள் அதன் பிடியில் அதாவது உள்ளே செல்ல முற்பட்டு மீண்டும் தெற்கு நோக்கி தள்ளப்படும் என்றது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதுபோலவே அது நல்லா கண்டிப்பாக அது என்னுடைய கணிப்பு யூகத்தின்படி தமிழக கரை நெருங்கும். அதன் காரணமாக வடகடலோரங்கள் மற்றும் அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவானது கன்ஃபார்ம் அப்படின்றது ஏற்கனவே நம்ம சொன்னது தான். அதுபோலவே தற்பொழுதே பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தின் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்களில் காஞ்சிபுரம் மற்றும் சென்னையில் அவ்வப்போது ஆங்காங்கே இப்படி செங்கல்பட்டு மாவட்டத்தின் விட்டு ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவானதும் உள் மாவட்டங்களிலும் மற்றும் பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்களில் ஒரு கருமேகங்கள் சூழ்ந்து தூறல் துளி அப்படின்ற மாதிரி விழ தொடங்கி இருக்கிறது. இது மேலும் கண்டிப்பாக தெற்கு நோக்கி தள்ளப்படும். எந்த அளவுக்கு தெற்கு மேற்கு நோக்கி தள்ளப்பட்டால் அது உள் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக மழைப்பொழிவு கொடுக்கும் என்று இது நம்மளுடைய ஒரு கணிப்பாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இருக்க சூழ்நிலைக்கு வட மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு அப்படின்றது உறுதியாக அப்படின்ற மாதிரி அதை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்கள் அவ்வப்போது மிதமான மழை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும். இந்த மழைப்பொழிவு இன்றும் நாளையும் சென்னை மற்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு கொஞ்சம் மிதமானது முதல் சற்று கனமழை என்று அவ்வப்போது இருக்கக்கூடும். இந்த ஒரு பதிவையும் நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த தாழ்வு பகுதியானது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் கூடும் அப்படின்றது ஏற்கனவே நம்ம சொன்னது தான். இது நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது தெரியும் கண்டிப்பாக. இப்போது இது அறிவித்திருக்காங்க. இதே போல் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு அதாவது ஸ்டெப்ஸாக அப்படின்ற மாதிரி மாறும். அந்த மாறும் பொழுது ஒவ்வொன்றாக அறிவிப்பார்கள் என்று என்னுடைய யுகத்துக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கலாம். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தை, யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. இதுபோல் இப்போ இந்த மழைப்பொழிவானது இப்படி கொடுக்கும் சூழ்நிலையில் அது அவ்வப்போது வடக்கே செல்ல முற்பட்டால், அதாவது கரை நெருங்கி அப்படின்ற பட்சத்தில் தென்மேற்கு காற்று, அதாவது சந்திப்பினால் மேற்கு தென்காற்று அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அது 20 தேதி வரைக்குமே அப்படின்ற மாதிரி நம்ம குமரிக்கடல் நோக்கி இந்த நிகழ்வானது இன்னொன்று நம்ம தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்து சென்ற அந்த நிகழ்வானது நமது வங்கக்கடலை நோக்கி வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதன் காரணமாக அது அப்படியே மெல்ல மெல்ல நகரும் பட்சத்தில் இந்த காற்று தெற்கு காற்று உள்ளீடு ஆகும்பொழுது கன்னியாகுமரி முனை மாவட்டங்கள்லையும் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அப்படின்ற மாதிரி 20-21 தேதிகளில் ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே லேசானது முதல் மிதமானது அப்படின்ற மாதிரி உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இருக்கக்கூடும். இது தெற்கு மற்றும் மேற்கு திசை நோக்கி இந்த நிகழ்வு சற்று அது அவ்வப்போது நெருங்கி வந்தால் கண்டிப்பாக டெல்டா மாவட்டத்திற்கும் ஓரிரு இடங்கள் நல்ல ஒரு மழைப்பொழிவு மிதமானது முதல் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இது எதிர்பார்க்கலாமே ஒழிய நான் சொல்கிறது கண்டிப்பாக நமது கரை அருகே நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண ஏரியாவுக்கு வந்தால் நாம் சொன்ன அந்த மழைப்பொழிவானது எங்கெங்கே சொன்னோமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். தற்பொழுது இப்போ இருக்கிற வானிலை அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா அது வடகடலோரங்கள் மற்றும் அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு மிதமானது முதல் சற்று கனமழை அப்படின்ற மாதிரி சொல்லணும். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்பச்சலன இடிமழை போல் அப்படின்றது ஒரு அமைவிடம் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டது. எங்கன்னா பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில்
ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் ஒரு 9 சென்டிமீட்டர் மழை பொழிவு கொடுத்துள்ளது. இதுபோல விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கேவும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பொழிவானது நேற்றைக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்தது. இதுபோல இந்த நிகழ்வு வராம பட்சத்தில் அங்கே நிலவி வரும் பட்சத்தில் ஒரு இடங்களில் மழை பொழிவு ஆங்காங்கே இருக்கும் கூடும். இந்த நிகழ்வு நமக்கு வருதோ வரலையோ மழைப்பொழிவு வந்தால் ஏற்றுக்குவோம், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது போணுச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்குங்க. அது ஏன்னா அந்தளவுக்கு மழைப்பொழிவு கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே காலையில் அறிக்கை சொல்லியிருக்கோம், பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்றது தான் உண்மை குறிப்பிடத்தக்கது. வானிலையோடு இணைந்திருங்கள். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது. நன்றி, வணக்கம்.